ஒரு தகப்பனார் என்னிடத்துல போன வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் யா, எப்போ திருமணம், எங்க பொண்ணு அப்படின்னு. அவர் சொன்னாரு, இன்னும் பொண்ணு கிடைக்கல, ஆனால் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் அவரை பார்த்து என்ன சொல்ல விரும்பினேன்னா, ஐயா உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் வந்து ஏதோ ஈசாக்க கொண்டு போய் பலி வைக்கிறதுக்கு சமப்படுத்தாதீங்க. ஆபிரகாம் கூட அவருடைய மகனுக்கு பொண்ணை தேடுவதற்கு மிக பிரயாசம் எடுத்துதான் பொண்ணை தேடினாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா டேட்டை போட்டுட்டு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டார், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தெரிந்து கொள்ளுதலை கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் செய்கின்றது. ஸோ பலர் என்ன பண்றாங்கன்னா, முதல் அவங்க தீர்மானத்தை எடுத்த பின்பதாக அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க. ஆனா ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில அது தலைகீழா இருக்கணும். முதல் ஆண்டவரிடத்தை போய் ஆண்டவரே இதை செய்ய விரும்புகின்றேன், இதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க, வழிநடத்தலை தாங்க, வாசல்களை தரங்க ஆண்டவரே என்று முதல் அவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக சரியான கதவுகளை திறந்து சரியான நபர்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். வியாபாரத்துல கூட பலர் அந்த மாதிரிதான் பண்றாங்க. உடனடியாக ஜம்ப் அடிச்சிடறாங்க வியாபாரத்துக்கு, இதை செய்யறக்கு அதை செய்யறக்கு. அப்புறம் அதெல்லாம் பண்ண பின்பதாக ஆண்டவரிடத்துல ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க நான் செய்கின்றது. ஆண்டவர் சொல்றார், முதல் என்னிடத்துல வந்து இதை செய்யணுமா செய்யக்கூடாதா என்ற வழிநடத்துதலை என்கிட்ட பெற்றுக்கொண்டு அப்புறம் நீ செய்ய ஆரம்பிச்சீன்னா நான் உன்னோடு கூட இருந்து அதை செய்வதற்கு உனக்கு தேவையான எல்லா கிருபையும் தேவன் நான் உனக்கு தருகிறேன் என்று தேவன் சொல்லுகின்றார்.